நிறைய வண்டி உள்ள நீ என்ன பண்ணியே பண்ணி நான் எந்த வண்டியும் விட மாட்டேனா பாத்துக்கலாம் லைட் காலையில இருந்து நிக்கிறேன் வந்து எல்லா வண்டியும் போய் வச்சிருக்காங்க எப்படி விட முடியும் 5 மணிக்கு 9 மணி எல்லாரும் கரெக்டா இருக்க மாட்டாங்க கஷ்டத்தை ரொம்ப எல்லாரும் கரெக்டா இருக்க மாட்டாங்க தெரியுதுங்களா அவர் நடந்து தெரிஞ்சா காலையில் 6 மணிக்கு வந்தோம் சார். லைனாக தான் சார் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்த எஸ்ஐ சார் வந்து அந்த பஸ் டிப்போட வந்து வண்டியை வெளியே போக சொன்னார். அதுல இருந்து முன்னாடி இந்த வண்டியில் முன்னாடி இந்த வண்டிங்களா முன்னாடி இந்த வண்டிங்களா வந்து எல்லாம் முன்னாடி வந்துச்சு. பின்னாடி மணி 2 போகுது சார். இன்னும் சோர்ஸ் டிஃபன் பண்ணல, எதுவுமே பண்ணல சார். காலையில் 6 மணிக்கு வந்து பிரிட்ஜ் ஏறி இறங்கி நின்று போட்டு இன்னும் வரைக்கும் கரெக்டாக லைனில் தான் வந்தோம். ஒரு எஸ்ஐ வந்து சந்தூரில் போயிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக வந்ததுனால ரோட்டில் இருக்கிற எல்லா கடைக்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடை சங்கத்தில் சொல்லி நீங்கள் வந்து டிராஃபிக் பண்ணுறீங்க 4 நாள் கடைக்காரங்களை இருக்கிற சப்போர்ட் பண்ண அவங்க வந்து டெய்லி கூலின்றதுனால அவங்க வந்து அவங்களோட வியாபாரத்தை பார்த்துப்பாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமாக இறந்து போயிருக்கிறோம். ஒரு நாள் வண்டி ஓட்டணும், ஒருத்தவங்க 2000 3000 தண்டல் கட்டுற வேலை இருக்குது. தண்டல் கட்டியே இந்த மாதிரி கியூ நின்று திடீர்னு எஸ்ஐ வந்து இது உள்ளே போகணுன்னா அவ்வளோ தூரம் லைனில் நின்று வந்து எல்லாமே இப்போ வந்து எல்லாமே உள்ளே போந்துட்டாங்க. அப்போ நாங்கள் காலையிலேருந்து நின்று சாப்பிடாம கொள்ளாமல் எங்கேயுமே நவரில் கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்கு. அவருடைய டியூட்டி டைமில் வந்து வேலை பார்த்தா சார். இப்போது அவர் பார்த்த டைமில் வீடியோ எடுத்துட்டு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. என்கிட்ட எல்லாமே எங்கள் வண்டி எல்லாமே கரண்டில் இல்லாத வண்டி இருந்தால் நீ கேஸ் போட நாங்கள் பயப்படலாம். எல்லாமே பக்காவாக வச்சுருக்கிறோம். கேஸ் போட இப்போ இவ்வளோ தூரம் லைனில் நின்று கேஸ் போடுறாப்புல அந்த எஸ்ஐ. அப்போ எங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியல. கேட்டால் கடைக்காரங்களோட கஷ்டத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். உங்கள் கஷ்டம் தேவையில்லை எங்களுக்கு. அப்படியே ஓப்பனாக பேசுகிறார் சார் அவர். அப்போ எங்களோட நிலைமை சார், எங்களோட நிலைமை நீ வண்டி ஓட்டாமல் இவ்வளோ நேரம் லைனில் நின்று வரோம், கேஸ் போடுறாப்புல ஃபோட்டோ பிடிக்கிறேன். நாங்கள் என்ன அக்யூஸா சார்? நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள். இதை நம்பி தானே பொழப்பு ஓட்டுறோம். இதை நம்பி தானே சார் எல்லாமே நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் யாருமே சாப்பிடல சார். ஒரு பங்கில் 92 ரூபா 100 ரூபா 110 ரூபான்னு விற்கிறாங்க. இந்த பங்கில் 84 ரூபா 39 காசுன்றதுனால தான் இங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு தூரத்தில் நாங்கள் லைனில் நிற்கிறோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல சார். நாங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் சார், பங்கில் ஒன்றுமே கிடையாது. அங்கே 100 ரூபானாலும் ஜனம் கிடையாது. இங்கே 84 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் நிற்கிறேன். அந்த 15 ரூபாய்க்கு சார் 500 ரூபாய் கேஸ் போட்டால் ஒரு 100 ரூபாய் 80 ரூபா மிச்சமாகறனால தான் இத்தனை கிலோமீட்டர் லைனில் நிற்கிறோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போலீஸ்காரன் நம்மளுக்கு பாதுகாப்பு ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ வண்டி நீங்கள் நடுவில் கழிச்சுட்டு போய் திருப்பி பஸ்ஸில் வந்து வாங்க. பஸ்ஸில் வந்து நான் எப்படி சார் பஸ்ஸில் வந்து வர முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்க முடியுமா? நேற்று நைட்டு 9 மணிக்கு போட்டு 10 மணிக்கு போட்டு சார் நைட்டு 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனோம். அப்போ நாங்கள் என்னத்துக்கு சாப்பிட்டு மறுநாள் எத்தனை மணிக்கு சார் டியூட்டி எடுத்து வண்டி ஓட்ட முடியும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும்ல. அவங்கள சூழ்நிலையை பார்க்குறாங்களே தவிர எங்களை பார்க்கல. ஒன்றுமே எங்களை பார்க்கல. நாங்கள் வந்து இப்போ நடு ரோட்டில் நிற்கிறோம். இதுக்கு நாங்கள் எங்கே போய் நாங்கள் சார் முறையிடுறது? நாங்கள்